ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 20 உள்ளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி தக்காளி எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு குட்டி சைஸ் பல்லாரியை வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கை கருவேப்பிலை, ஒரு கை கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கான தேங்காவையும் எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் அரை முடி தேங்காய் எடுத்துருக்கோம். அது கூட நாங்கள் வறுத்த வெந்தயமும் சீரகமும் எடுத்துருக்கோம். நாம் வறுத்த வெந்தயமும் சீரகமும் தனியாக பொடியும் பண்ணி போடலாம், அதுவும் சுவையாக தான் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி பொடி பண்ணலை, அதனால் தேங்காவோடையே சேர்த்து நாங்கள் அரைச்சிக்கிட்டோம். இது நல்லா வறுத்துக்கணும், இந்த சீரகமும் வெந்தயமும், அதுதான் டேஸ்ட்டே. இதில் பொடி பண்ணணுன்னா அதுக்குரிய அளவையும் நான் சொல்லிடுறேன். 2 ஸ்பூன் வெந்தயத்துக்கு 5 ஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா வறுத்து அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். பவுடருக்கான அளவையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் பவுடராகவும் போடலாம், இப்படி நீங்கள் தேங்காவோட சேர்த்தும் போட்டுக்கலாம். ஒரு கையளவு கருவேப்பிலை இருக்குது, அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு உள்ளி வச்சுருக்கோம்னா அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஓரளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு கையளவு உள்ளி, இதை சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம். புளி ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நாங்கள் மாங்காய் சேர்க்கலை. மாங்காய் சேர்த்திங்கன்னா நீங்கள் புளியை கம்மி பண்ணிக்கோங்க. நாங்கள் மாங்காய் சேர்க்கலை, அதனால் புளியை கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கோம். நம்ம வச்சுருக்கிற மசாலாவை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாத்தூள் ஒரு 2-3 ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கோங்க. நாம் 1/2 கிலோ சாலை மீன் வாங்கியிருக்கோம், அதுக்கேற்றாப்புல நாங்கள் மசாலா சேர்த்துருக்கோம். நல்ல இதாக மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை மையாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து 2 கரண்டி அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நம்ம டிஸ்பிளேயில் காமிக்கோம்ல, இந்த அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப சேர்த்திங்கன்னா கடுத்துரும். ஏன்னா நம்ம மிக்சியில் வர அரைக்க சேர்த்துருக்கோம்ல. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற வெங்காயம், இது ஒரு குட்டி பல்லாரி அளவு வெங்காயம் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிக்கோங்க. காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வதக்கிறதுக்கு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு தக்காளி லெமன் சைஸ் அளவு, குட்டி லெமன் சைஸ் அளவு தக்காளி இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அரைக்கவும் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப புளிப்பு கூடிரும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. இது எல்லாமே சேர்த்து இந்த மசாலோட வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் வரும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், மசாலோட சேர்த்து நம்ம வதக்குறோம், அப்போ தான் அந்த ஒரு நல்ல ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். புளியை நாங்கள் அதோட சேர்த்து தான் அதோட போடுறோம், அப்போ தான் அது ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அதனால் புளியை நாங்கள் அந்த மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கோம்ல, அந்த மசாலோடவே சேர்த்துக்கிறோம். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். நம்ம இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்போ தான் அந்த மசாலா இதோட நல்லா ஆட் ஆகும். அதனால் நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு நீங்கள் நல்லா பாயில் ஆக விட்டுருங்க. இது பாயில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வச்சுருக்கிற சாலை மீனை போடணும். ஏன்னா முன்கூட்டியே போட்டிங்கன்னா மீன் நம்மளுக்கு ஒரு மாதிரி துண்டு துண்டாக வந்துடும், குழம்பும் நம்மளுக்கு ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. அதனால் நல்லா பாயில் ஆக விடுங்க. தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள்
2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம் 1/2 கிலோ சால மீனுக்கு. கழுவி வச்சிருக்க இப்போ சால மீனை வந்து இதோட சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு நல்லா பாயில் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து சால மீனை சேர்க்கணும். முன்கூட்டியே சேர்த்தோன்னா நம்மளுக்கு வந்து துண்டு துண்டாக வந்துடும், அது நல்லாவும் இருக்காது. நல்லா கடைசியாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இலை, அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கடைசியில் இதையும் போட்டு கிண்டி விட்டுருங்க. நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்களும் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. இதே டைப்லேயே செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும் உங்களுக்கு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for your love and support, friends.